இந்த லேடி காரை விட்டு இறங்கும் போது இவங்களோட பின் பாக்கெட்ல இருந்த போனு தெரியாம கீழே விழுந்துருது. ஆனா அந்த விஷயம் தெரியாது. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய போனை எடுக்கலாம் சொல்லி பாப்பாங்க பாருங்க. அவங்களுடைய ஹேண்ட் பேக்ல போனை காணோம். சரி கார்ல விட்டுட்டுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா கார்லயும் இருக்காது. அதுக்கப்புறம் ரெண்டு பசங்க அங்க நடந்து வந்திருக்காங்க. ஒரு பையனை அவனுடைய தங்கச்சி வந்துட்டு இருக்கும் போது என்னோட போனை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கும் போது அவன் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறான். இந்த லேடி அந்த பையனை அந்த சின்ன பொண்ணு சொல்றத நம்ப மாட்டாங்க. நீங்க தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி பிளாக்கா கொஞ்சம் போரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அவங்க மேல டவுட் பண்றாங்க. வெளி தோற்றத்தை வச்சு அவங்க தப்பானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்க கிட்ட நீங்க தான் போன் எடுத்தீங்க, மரியாதையா கொடுத்துறீங்களா இல்ல போலீஸ்க்கு கூப்பிடுறதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு லேடி காரை பார்க் பண்ணிட்டு இறங்கி வரும்போது கீழே ஒரு போனை கிடக்குது. அதை எடுத்துட்டு வந்து இந்த போன் உங்களுடைய தான் வந்து கேட்பாங்க பாருங்க. அப்பதான் இந்த லேடிக்கே ஒரு விஷயம் புரியும். அந்த போனை இந்த பையனும் அந்த சின்ன பொண்ணும் எடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த போன் எடுத்து கொடுத்த லேடி ஃபர்ஸ்ட் உங்களுடைய கார் இல்ல காருக்கு கீழே ஒழுங்கா செக் பண்ணியிருந்தா இந்த போன் உங்க கையிலே கிடைச்சிருக்கு. இவங்க மேல நீங்க டவுட் பட்டுக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க.